இந்த ரெமடியை நான் 30 நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோவா எடுத்திருக்கேங்க. இந்த ரெமடியை நம்ம ஹேர்ல எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் காமிக்கிறேங்க. இந்த மாதிரி நம்மளோட ஸ்கேல்ப் முழுவதுமா அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி பண்றப்போ ரத்த ஓட்டம் அதிகமாகி முடி உதிர்வு குறையுது. முடியில எத்தனை விதமான பிரச்சனை இருந்தாலும் சரிங்க, இப்ப நம்ம சொல்ல போற இந்த ஒரு ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்ணாலே முடி சம்பந்தமான எல்லா பிரச்சனையுமே சரியாகுதுங்க. இது ரொம்ப டிஃபரெண்டான ரெமடி, அதே மாதிரி நமக்கு ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணுது. இந்த ரெமடியை எப்படி தயார் பண்ணணும்ங்கறத இப்ப பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. சோ நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் முதல்ல உங்களுக்கு தான் கிடைக்கும். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கலாங்க. அதுல 2 ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா முங்குற வரைய தண்ணிய நல்லா ஊத்திக்கோங்க. நம்ம ட்ரிங்கிங் வாட்டரை பயன்படுத்தணும். இந்த மாதிரி மூடிய வச்சு மூடிருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல இந்த பாட்டில அப்படியே 2 நாளைக்கு வச்சிடணும். இந்த மாதிரி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப நம்ம தயார் பண்ண போற ரெமடியில வெந்தயத்துல இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் இந்த வாட்டர்ல கலந்து நம்ம முடிய வளர வைக்கிறதுக்கும் முடி உதிர்வை நிப்பாட்டுறதுக்கும் இதுல கொஞ்சம் ரகமான விட்டமின்ஸ் ரிலீஸ் ஆகுதுங்க. அதுக்காக தான் நம்ம 2 நாளைக்கு அப்படியே வச்சிருக்கணும். வெந்தயத்தை ஊற வச்ச 2 நாள் கழிச்சு நம்ம இப்போ பாட்டில ஓபன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க, 2 நாள் கழிச்சு வாட்டர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி நமக்கு இந்த வெந்தய வாட்டர் நல்ல ஜெல் மாதிரி தயாராகுதுங்க. இதுதான் நம்ம முடிக்கு அமிர்தமா சஞ்சீவினியா வேலை செய்யுதுங்க. நிஜமா நம்ம முடிக்கும் ஸ்கேல்புக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுங்க. அதே மாதிரி நம்ம முடியோட வேர்க்கால்கள் அடர்த்தியா நீளமா வளர்றதுக்கும் உதவி பண்ணுது. அடுத்ததா நம்ம இதை இன்னொரு பவுல்ல ஸ்ட்ரைன் பண்ணிரலாங்க. இப்ப நீங்க அப்சர்வ் பண்ணலாம், நம்ம இதே 5-6 மணி நேரம் ஊற வச்சோம்னா வெறும் தண்ணி மாதிரி தான் இருக்கும். நீங்க இங்க பாத்தீங்கன்னா வெந்தயத்துல இருந்து ஒரு நல்ல ஜெல் ரிலீஸ் ஆகுதுங்க. பாருங்க, இப்போ ஒரு அற்புதமான ஜெல் ரெடி ஆயிருச்சு. இது நம்ம முடி அடர்த்தியா நீளமா சில்கியா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சும்மா இந்த ரெமடியை இப்ப வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாதுங்க. நான் இப்பதான் ட்ரை பண்ணிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல்ல சேர்த்துக்கோங்க. ஆலிவேரா ஜெல் நம்ம முடி அடர்த்தியா நீளமா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம தலையில இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஹேர் எல்லாமே ஆரோக்கியமா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த ஜெல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அடுத்ததா நம்ம இதுல கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கணுங்க. இத தமிழ்ல விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க. விளக்கெண்ணெய 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணுங்க. நம்ம முடி வளர்றதுக்கு கேஸ்டர் ஆயில் நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே மாதிரி கருப்பா அடர்த்தியா நீளமா வளர வைக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்க. நம்ம பாட்டி காலங்கள்ல கூட விளக்கெண்ணெய பயன்படுத்துவாங்கங்க. அதனாலதான் அவங்க முடி அடர்த்தியா ஆரோக்கியமா இருந்தது. நெக்ஸ்ட் இதுல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில சேர்த்துக்கணுங்க. வெந்தயம், ஆலுவேரா, விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் சக்தி வாய்ந்த இந்த 4 பொருட்களால பண்ண ஒரு நல்ல ஹேர் growth ரெமடி ரெடி ஆயிருச்சுங்க. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண இந்த ரெமடியை ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஜெல்ல 2 வாரம் வரைய கூட நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. இப்போ இந்த ஹேர் growth ரெமடியை நம்ம முடிக்கு எப்படி அப்ளை பண்ணணும்ங்கறத காமிக்கிறேங்க. முடியோட வேர்க்கால்கள்ல இருந்து நுனி முடி வரைய அப்ளை பண்ணணுங்க. இந்த மாதிரி உச்சத்தலை முழுவதுமா அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மசாஜ் பண்ணணுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா கெமிக்கல் இல்லாத ஹெர்பல் ஷாம்புவை யூஸ் பண்ணி தலைக்கு குளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு 2 தடவை பண்ணணும். 1 மாசம் வரைய தொடர்ந்து ஃபாலோ பண்றப்போ ஹேர் ஃபால் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகுதுங்க. நம்ம முடி அடர்த்தியா நீளமா பலமா வளருதுங்க. இதுதாங்க இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.